ஹாய்ங்க. வணக்கங்க. வெல்கம் பேக் டு டி ஸ்ரீ ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட செட்டப்ஸ் நேற்று கொடுத்த செட்டப்ஸோட அனலைசஸை பார்த்துடலாம். நம்ம செட்டப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணவங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம செட்டப் படி தான் ஒர்க் ஆச்சு. நம்ம செட்டப் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோங்க பேங்க் நிஃப்டியில். நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும். இப்போ நம்ம கண்டினியூஸாக இதை விட அக்யூரஸியாக நான் வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து வேறு என்ன வேணும்? என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு தேவை. நான் வந்து டெய்லி உங்களுக்கு செட்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம அனலைசஸை பார்க்கலாம். நேற்று நம்ம கொடுத்த செட்டப் படி பார்த்தோன்னா எல்லாமே வந்து நம்ம டவுன் ட்ரெண்டில் தான் வந்து ஓப்பனே ஆகிருக்கு. நம்மளை கொடுத்த தேர்டு செட்டப்பில் தான் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனே ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வழக்கம் போல் எந்த ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் விட்ருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. திருப்பி இங்கே ஒரு பிரேக் அவுட், இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருந்து நமக்கான டார்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க பேங்க் நிஃப்டியில். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு 100 பாயிண்ட்ஸ். நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டிலில் லாஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்போம். அதனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹிட் ஆகியிருந்துருக்கும். அதனால் வந்து நமக்கு இங்கே ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆச்சு, ரிவர்சல் ஆச்சு. ரிவர்சல் ஆகி நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்குங்க. கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 48420 அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா இங்கே இருந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸுங்க. 48600 வரைக்கும் வந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. இதுவுமே வந்து இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்திருப்போம். நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஒரு 100 பாயிண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ட்ரேடில் ஒரு 200 பாயிண்ட்ஸ், டோட்டல் 300 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரிவர்சல். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. திருப்பி அடுத்த ஒரு ரிவர்சல். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன் அப்படின்னா நம்மளோட டார்கெட் படி இந்த கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ரிவர்சலாக எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? சேம் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த லைனை டச் பண்ணிட்டு போகாதனால நம்ம இதையும் ரிவர்சலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். நான் வந்து டெய்லி வந்து ஒரு ஹிண்ட்ஸ் கொடுப்பேங்க. என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்னோட வீடியோஸை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து அதுக்கான ஹிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு ஹிண்ட்ஸு சொல்லுவேன். நமக்கு இந்த கேண்டில் டைப் வந்துச்சு அப்படின்னா நாம் வந்து ரிவர்சலில் என்ட்ரி ஆக மாட்டோம். ஆனால் அதே மாதிரி நம்ம லைனை டச் பண்ணாமல் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம ரிவர்சலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நமக்கு நியர்பை எவ்வளோ இருக்கணுன்ற ரூல்ஸும் நம்ம வச்சுருக்கோம். அதனால் நம்ம இதை பண்ண மாட்டோம். சேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆச்சு, நம்ம இதை கன்ஃபார்மாக எடுப்போம். இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருப்போம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருந்து நமக்கு ஒரு 550 பாயிண்ட்ஸ் கண்டினியூஸாக கிடச்சிருக்குங்க. தேர்டு ட்ரேடு நம்ம வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணி வெளியே வந்துட்டோங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 ட்ரேடில் 300 பாயிண்ட்ஸ், தேர்ட் ட்ரேடில் ஒரு 550 பாயிண்ட்ஸ், 850 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் மட்டுமே நம்ம ப்ராஃபிட்டோடு வந்துருப்போங்க. நம்மளோட செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து 100% பர்ஃபெக்டாக வேலை செய்யும். மினிமம் ரிஸ்க்கு, மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ். நம்மளோட ப்ராஃபிட்ஸ் வந்து மந்த் எண்டில் வந்து நம்ம பாசிட்டிவாக இருப்போம். இதுதான் நம்ம கால்குலேஷன். நீங்கள் வந்து மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகி வெளியே வந்திருப்பீங்க. ப்ராப்பராக என்னோடய செட்டப்பை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். ஓகேங்களா? இதனால் நான் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸை நம்ம பார்த்துடலாம். நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கு மார்க்கெட்டை வந்து அப்பில் இருந்துச்சு. நான்
அப்கான ட்ரெண்டில் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன செட்டப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவா இருக்குன்னா 4A166. இதோட டார்கெட் வந்து நம்மளோட செகண்ட் செட்டப் 48317. இதோட டார்கெட் வந்து நம்மளோட தேர்டு செட்டப் 48456. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த்து செட்டப் 48628. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப் 48777. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 48900. இதோட டார்கெட் வந்து செவன்த் செட்டப் 49031. இதோட டார்கெட் வந்து நம்மளோட எயித்து செட்டப் 49263. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ். இன்கேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் டவுனில் இருந்துச்சு அப்படின்னா டவுனுக்கான செட்டப்ஸை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செட்டப் 47940. இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம செகண்ட் செட்டப்பை டார்கெட்டை வச்சுக்கணும். 47663. தேர்ட் செட்டப் 47520. ஃபோர்த் செட்டப் 47390. ஃபிஃப்த் செட்டப் 47210. சிக்ஸ்த் செட்டப் 47063. செவன்த் செட்டப் 46900. எயித்து செட்டப் 46777. இதாங்க பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டுக்கான செட்டப்ஸு. இந்த செட்டப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, நம்ம வந்து ப்ராப்பர் ப்ராஃபிட்டில் வந்து நிற்கலாம். என்னோடய செட்டப்ஸ் அப்புறம் என்னோடய அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி 50யோட அனலைசிஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப்பில் தான் வந்து ஓப்பனே ஆச்சு. அதாவது டவுனில் 3 லைன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபோர்த் லைனில் இருந்து தான் ஓப்பனே ஆச்சு. ஃபோர்த் லைனில் ஓப்பன் ஆகிட்டு அந்த 2 லைன்குள்ளேயே வந்து மொதல் 10 மினிட்ஸ் இருந்துச்சு. நம்ம மொதல் 10 மினிட்ஸ் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பண்ண மாட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. செகண்டு இங்கே ஒரு ரிவர்சல் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் அப்கான கேண்டில். ஆனால் அதுக்கு அடுத்து உள்ள கேண்டில் பாருங்கள், டவுனுக்கான கேண்டில். ஆனால் இது ரொம்ப வீக்கான கேண்டில். இந்த கேண்டிலில் ஃபுல்லாகவும் ஓவர் கம் பண்ணலை நெக்ஸ்ட் கேண்டில். அதனால் இதை நம்ம வந்து ஒரு ரிவர்சலாக எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு ஹிண்ட்ஸும் வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம லைன் எடுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை லைனில் எடுக்க முடியாது. அப்போ இது ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நம்மளோட ஃபோர்த் லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த ரிவர்சல் ஆன இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை விட அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் இதை விட இது அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் இதை விட அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம இதை வந்து ப்ராப்பரான ஒரு ரிவர்சலை நம்ம எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். சேம் நாம் இந்த இடத்துல 423,219 என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா, ப்ராப்பராக இந்த கேண்டிலோட 219 என்ட்ரி ஆயிருந்தோன்னா இங்கே இருந்து நமக்கு நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து 110 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. 2333 வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டுங்க. அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 110 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க நிஃப்டி 50ல். சேம் இதில் இருந்து நம்ம ரிவர்சல் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கேண்டில் பாருங்கள், ஓகேவா? இது இந்த இடம் வந்து
கன்ஃபர்மேஷனே பண்ண முடியாது. ரீசன் ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ரிவர்சல் வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் இருக்கணும் அடுத்தடுத்து. நமக்கு பாருங்க, இதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. இது க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அடுத்த கேண்டில் வந்து பாசிட்டிவாக தான் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் எடுத்துக்க முடியாது. அதனால் நம்ம இங்கே என்ட்ரி ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிவர்சல், இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் என்ட்ரி. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து நமக்கு டைரக்டாக இது வரைக்கும் ஒரு 120 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். சேம் இது இந்த எண்டில் என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு ஒரு 120 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இது வந்து நமக்கான செகண்ட் ஃபிட். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த எண்டு டு இந்த எண்டுக்கு வந்துட்டு ஒரு 110, இது 110, 220 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த லைனை டச் ஆகாமல் ரிவர்ஸ் ஆகுது. இதை நம்ம வந்து ப்ராப்பர் ரிவர்ஸில் கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து டச் ஆகிட்டு திருப்பி இது ரிவர்சல் ஆச்சு. ஆனால் இந்த என்ட்ரியை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் ரிவர்சல். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகி ரிவர்சல் என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. நமக்கு தேர்டு ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. ரீசன் ஏன்னா நம்ம இந்த கேண்டிலோட எண்ட் பாயிண்ட்டை விற்க நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருப்போம். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேருந்து மறுபடியும் ஒரு 120 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 2 ட்ரேடில் 220 பாயிண்ட்ஸ், இந்த 4th ட்ரேடில் 120 பாயிண்ட்ஸ், டோட்டலாக வந்து 340 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. சேம் இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டாப் லாஸில். ஓகேங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 280 பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிருக்குங்க நிஃப்டி 50ல். பேங்க் நிஃப்டியில் ஒரு 850 பாயிண்ட்ஸுங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் செட்டப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்து ப்ராப்பர் ப்ராஃபிட்டாக மந்த் எண்டில் நம்ம கொடுத்துருவோம். நம்ம வந்து நிஃப்டி 50யும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, ஒரு நாளைக்கு 4 ட்ரேடுக்கு மேலே பண்ண போகிறதில்ல. இன்கேஸ் நமக்கு இந்த மாதிரி 2 பெரிய கேண்டில் பெரிய ட்ரெண்ட் கிடைச்சாலே போதும். அந்த 2 ட்ரேடோடையே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்க, இன்றைக்கி நிஃப்டி 50க்கான அனாலிசிஸை பார்த்துருவோம். நாளைக்கான அனாலிசிஸ் அண்டு செட்டப்ஸையும் பார்த்துருவோம். 50 வந்து நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னன்னா 23120. இதோட டார்கெட் நம்மளோட செகண்ட் செட்டப் 23200. இதோட டார்கெட் நம்மளோட தேர்டு செட்டப் 23263. இதோட டார்கெட் நம்மளோட ஃபோர்த் செட்டப் 23325. இதோட டார்கெட் நம்மளோட ஃபிஃப்த்து செட்டப் 23383. நம்ம சிக்ஸ்த்து செட்டப் 23452. இதோட டார்கெட் நம்மளோட செவன்த்து செட்டப் 23537. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செட்டப் வந்து 23601ங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா ஃபுல் அப் ட்ரெண்ட் தாங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்குன்னா, டவுனுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்குன்னா 23031. இதோட டார்கெட் செகண்ட் செட்டப் 22956. இதோட டார்கெட் தேர்டு செட்டப் 22871. ஃபோர்த்து செட்டப் 22810. ஃபிஃப்த்து செட்டப் 22733. சிக்ஸ்த்து செட்டப் 22666. செவன்த்து செட்டப் 22600.
இதுதாங்க நாளைக்கு நிஃப்டி 50க்கான செட்டப். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பர் ப்ராஃபிட்டில் வந்து வெளியே வரலாம். என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.